ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரையும் சௌமியாஸ் பாரடைஸுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு திணை சக்கரை பொங்கல் நான் எப்படி தயார் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் அரை கப் பாசிப்பருப்பை போட்டு பாசிப்பருப்பு நல்ல மணம் வந்ததும் இதோட ஒரு கப் திணை அரிசியையும் போட்டு திணை அரிசியும் நல்ல மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். விதவிதமான ரெசிபீஸுக்கு நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா வறுபட்டதும் இதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியாக வடித்து வச்சுக்கணும். குக்கரில் 5 கப் தண்ணியை கொதிக்க வச்சு மணம் வர்ற அளவு வறுத்து அலம்பி வச்ச திணை பாசிப்பருப்பையும் இதோட போட்டு 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி வெயிட்டையும் போட்டு இது நல்லா குழையிற அளவுக்கு வேக விடணும். உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் விடணுமோ அது மாதிரி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சாஸ் பேனில் பொடி பண்ணின 2 கப் வெல்லம், அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு வெல்லத்தை நல்லா கரைய விட்டுக்கணும். பாகு காய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சா போகிறோம். இப்போது குக்கரை திறக்கிறேன். இது நல்லா வெந்திருக்கு. இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இதோட வடிகட்டி விட்டு நல்லா ஒரு கொதி விடணும். நான் இன்றைக்கி பாகு வெல்லம் எடுத்துருக்கிறதுனால 2 கப் வெல்லம் எடுத்தேன். உங்களோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடுதல் குறைச்சல் எடுத்துக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். ஒரு தடுக்கா பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடாக்கி தேவையான அளவு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்மளோட திணை சக்கரை பொங்கலை ஒரு சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றி மேலே 2 டேபிள் ஸ்பூன் தேனை விட்டு அதுக்கு மேலே வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டோம்னா பிரமாதமான முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமான திணை சக்கரை பொங்கல் தயாராகிடும். இந்த ரெசிபியை நீங்களும் தயார் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு தெரியப்படுத்த மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.